அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலுடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, டெய்லி ஒரு பிக் கொஸ்டின் அதில் போஸ்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் படித்து எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அப்படின்னா கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். சாப்டர் 9 ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற மாதிரி ரெண்டு இது பார்த்துருந்தோம். மானிட்டரி பாலிசியை மேக் பண்ணுறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபிஸ்கல் பாலிசியை மேக் பண்ணுறது யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த மானிட்டரி பாலிசியை பற்றி தனியாக பேங்கிங் அப்படின்ற ஒரு சாப்டரில் எல்லாத்தையும் அதை பற்றின டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் நம்ம இந்த ஃபிஸ்கல் பாலிசியை பற்றி பார்க்கவே இல்லை. அந்த ஃபிஸ்கல் பாலிசி, இந்தியாவுடைய ஃபிஸ்கல் பாலிசி இருக்குல்ல, எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத ஓவராலாக பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். சாப்டருடைய பேர் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கோட் என்னன்றதை பார்த்துடலாம். இன்கமிங்ஸ் மே பி ஸ்கேண்ட் பட் எட் நோ ஃபெயிலியர்ஸ் தேர் இஃப் இன் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ரைட்லி லேர்ன் டு ஸ்பேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு கோட் கிடையாது. என்னது அப்படின்னா 478வது திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழில் அந்த திருக்குறள் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இன்கம்மிங் இருக்குது. இன்கம்மிங் அப்படின்னு என்னது? இன்கம், நம்மளுடைய பண வரவு இருக்கு இல்லையா, வரவு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், குறைவானதாக இருக்குது. ஆனாலும் அது பிரச்சனை இல்லை. எப்போ அப்படின்னா, நம்மளுடைய செலவை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா, கரெக்டான அளவில் செலவு பண்ணிட்டோம்னா, நம்ம செலவு ரொம்ப அதிகமாக ஆகலை அப்படின்னா இந்த லோ இன்கம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் அந்த திருக்குறளோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சாப்டருக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த சாப்டர் முடிக்கிறப்ப என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ். அப்போ அந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்றதோடைய மீனிங் என்ன, பப்ளிக் ஃபைனான்ஸ்னால் என்ன, அதே மாதிரி அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் மேட்டர் அதை இந்த சாப்டரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முழுக்க பப்ளிக் ஃபைனான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்றத இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பப்ளிக் ஃபைனான்ஸ், இந்த ஃபினான்ஸு, அப்புறம் இந்த ஃபிஸ்கல் பாலிசி இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அதில் டாக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டாக்ஸேஷன் இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் ஃபிஸ்கல் பாலிசி மேக் பண்ணவே முடியாது. அப்போ இந்த சாப்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, டு டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் 9.1 இன்ட்ரொடக்ஷன். எல்லா சாப்டருமே இன்ட்ரொடக்ஷனோட தான் ஸ்டார்ட் ஆகுது. த டேர்ம் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் இஸ் a new one. The old and popular term of the subject is public finance. அப்போ இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டேர்ம் ரொம்ப புதுசானது. ரொம்ப ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பேர் தான் இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. இதோடைய பழைய பேர் என்ன இருக்குது, ஓல்டு நேம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. The subject public finance is related to the financing of the state activities and it discusses the financial operations of the government treasury அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது பழைய பேருன்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த பப்ளிக் ஃபினான்ஸ்னால் என்ன, அது எது கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு தி ஃபினான்சிங் ஆஃப் த ஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ். இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்றது ஒரு கண்ட்ரியை தான் குறிக்குது. ஸ்டேட் அப்படின்னா மாநிலத்தை குறிக்கல, ஒரு கண்ட்ரியை தான் குறிக்குது. அண்ட் இட் டிஸ்கஸஸ் தி ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ட்ரெஷரி. கவர்மெண்ட் ட்ரெஷரி அப்படின்னா கவர்மெண்ட் கஜானா, அரசாங்க கஜானா, பணத்தை எல்லாத்தையும் வச்சுருக்காங்களே, சேமித்து வச்சுருக்காங்களே, அந்த இடம் தான் கவர்மெண்ட் கஜானா அப்படின்றது. அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அது டீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸு அல்லது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபிஸ்கலுக்கு என்ன மீனிங்? த டேர்ம் ஃபிஸ்கல் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் எ கிரீக் வேர்டு விச் மீன்ஸ் பேஸ்கெட். பேஸ்கெட்டானது ஒரு கூடை. அப்போ அந்த பணத்தையெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம கூடைன்னு சொல்கிறோம். அது ஒரு க்ரீக் வேர்டிலேருந்து அந்த டிரைவ் ஆகிருக்கு ஃபிஸ்கல். அதுக்கு மீனிங் என்னது? பேஸ்கெட்டு. ஓகே, அண்ட் சிம்பலைசஸ் தி பப்ளிக் பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பர்ஸ் அப்படின்னு என்னது, நம்ம எல்லாருமே கையில் வச்சுருப்போம். வேலட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கையில் வச்சுருப்போம். அப்போ பப்ளிக் பர்ஸ் அப்படின்னா அது மக்கள் எல்லாருக்குமான ஒரு சொத்து, எல்லாருடைய பர்ஸ் அதுதான். அதான் நம்ம பப்ளிக் பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஹென்ஸ் தி சப்ஜெக்ட் பப்ளிக் ஃபினான்ஸ் ஹேஸ் பீன் நியூலி டேர்ம்டு ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். அப்போ இந்த பப்ளிக் ஃபினான்ஸுன்றத ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றிட்டதாக கடைசியாக சொல்கிறாங்க.
பப்ளிக் ஃபினான்ஸ் ஸ்டடீஸ் தி மேனர் இன் விச் தி ஸ்டேட் ரைசஸ் அண்டு ஸ்பெண்ட்ஸ் தி ரிசோர்ஸஸ். அப்போ கவர்மெண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் வந்து எதை குறிக்குது அப்படின்னா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து குறிக்குது. இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தை குறிக்குது. நம்ம இருக்கிறது இந்தியா அப்படின்றதுனால இந்தியன் கவர்மெண்ட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பப்ளிக் ஃபினான்ஸ் ஸ்டடீஸ் தி மேனர்ஸ் இன் விச் தி ஸ்டேட் ரைசஸ் அண்டு ஸ்பெண்ட்ஸ் தி ரிசோர்ஸஸ். அப்போ கவர்மெண்ட் அரசாங்கம் வந்துட்டு ரிசோர்ஸஸ் எப்படி ரைஸ் அப்படின்னா எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதை எப்படி செலவு பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுகிறதா வந்து என்னதுன்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது. ஓகே, தி ஸ்டேட் இஸ் கன்சர்ன்டு வித் தி கலெக்டிவ் வாண்ட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஸோடைய ஓவரால் தேவை, ஒரு சிட்டிசனுக்கு ஒரு மக்களுக்கும் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து கன்சர்ன் எடுத்துக்கிட்டு ஒரு ஓவரால் வாண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்குப்படி தான் வந்து ஒரு செலவுகளை வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. த மாடர்ன் ஸ்டேட் இஸ் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு நல்ல நாடு அப்படின்றதுக்கான அடையாளம் என்னென்னா அந்த நாடு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளை கொடுக்குற ஒரு நாடாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல நாட்டுக்கு அழகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹேவ் இன்க்ரீஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி அண்ட் இன்டென்சிவ்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிட்டிசனுடைய குறைகளையும் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவைகளையோ அதை எல்லாத்தையுமே கேட்டு பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலைன்ற மாதிரி பார்த்தோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நாடு தான் ஒரு நல்ல நாடு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ ஓவரால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு கவர்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாகவும் இன்டென்சிவாகவும் ரொம்ப வந்து வைட் ரேஞ்சாக வந்து போய்கிட்டு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா, ஒரு நாள் அவங்களுடைய செய்ய வேண்டிய வேலைகள் வந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. சரி, டு பெர்ஃபார்ம் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் த ஸ்டேட் நீட்ஸ் ஃபண்ட். அப்போ இது மாதிரி அவங்களுடைய அந்த வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால அதுக்கான செலவுகளை வந்து அவங்க இது பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃபண்டு நிறையா வந்து தேவைப்படுது. திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் தி பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட், பட்ஜெட், ஃபெடரல் ஃபினான்ஸ் அண்டு லோக்கல் ஃபினான்ஸ். அப்போ இந்த சாப்டரில் வந்துட்டு எந்தெந்த வகையெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது, அது எந்தெந்த வகைகளெல்லாம் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி 2 விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ அதில் வந்து டீல் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட், பட்ஜெட், ஃபெடரல் ஃபினான்ஸ், லோக்கல் ஃபினான்ஸ், இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வந்து சாப்டருக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 9.2 பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் ஏ ஸ்டடி ஆஃப் தி ஃபினான்ஷியல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் அஸ்பெக்ட், இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து என்னென்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது. இட் இஸ் கன்சர்ன்டு வித் தி ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ஒன் டு தி அனதர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இட் இஸ் கன்சர்ன்டு வித் ரெவன்யூ அப்படின்னு வருமானம் வர்றது, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம செலவு பண்ணுறது. அப்போ அது எல்லாத்தையும் வந்து கன்சர்ன் எடுத்துக்கிடுவாங்க. யாருடைய வரவு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் அத்தாரிட்டிஸ் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, மற்ற அரசாங்கம் சார்ந்த சில என்டிட்டிஸில் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அப்படின்றதுக்குள்ளே தான் வந்து வர்றாங்க. அவங்களுடைய வரவு செலவு கணக்கு வந்து பற்றி பேசுகிறதா வந்து என்னது இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது. அண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஒன் டு தி அனதர். இப்போ சப்போஸ் ஒன் டு தி அனதர்னு இந்த எதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெவன்யூ அதிகமாகினா எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சி போயிடலாம், அல்லது வந்து ரெவன்யூ குறைஞ்சி போயிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகலாம். இது மாதிரி இதுக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்களுடைய இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா, ரெவன்யூ வந்து கரெக்டாக வந்துடும், டேக்ஸ் எல்லாருமே வந்து ஒழுங்காக பே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டாக சொல்லிடவே முடியாது. அதனால தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அடுத்து வந்து 9.3 பார்க்குறோம், டெஃபனிஷன்ஸ். இப்போ இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றதுக்கு வந்து டெஃபனிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றதை வந்து பார்த்துடலாம். பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் தட் லை ஆன் தி பார்டர் லைன் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ இந்த பொருளாதாரத்துக்கும் பாலிட்டிக்ஸ் அரசியலுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கோடு தான் வந்து இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது. ஏன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு எக்கனாமிக்ஸை ரன் பண்ணுது அப்படின்னா, ஒரு நாட்டோடைய எக்கனாமியை ரன் பண்ணுது அப்படின்னா அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அந்த அரசாங்கம் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியிலேருந்து தான் அந்த அரசாங்கமே உருவாகுது. அப்போ எக்கனாமிக்ஸுக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெல்லிய கோடு தான் வந்து இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றது, அஜித் சொல்கிற மாதிரி. ஓகே, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் வித் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஒன் டு தி அனதர். இந்த இடத்துல திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட இன்கம், அதாவது ரெவன்யூ மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்குது, அதில் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமாலும் மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது, இந்த ஹியூக் டால்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
உங்கள் ஸ்கூலில் வந்து இது ஹியூக் டால்டன் சொல்லலாம், அல்லது வந்து ஹியூஜ்னு சொல்லலாம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் இன்டு தி நேச்சர் அண்ட் பிரின்சிபிள் ஆஃப் த ஸ்டேட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது? ஆடம் ஸ்மித் இந்த இடத்துல வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு? பப்ளிக் ஃபினான்ஸ்ன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். எதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரியுடைய ரெவன்யூவையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் பற்றி, அதோடைய நேச்சர் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறா? ஆடம் ஸ்மித்ன்றவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து நம்ம 9.4 பார்க்குறோம். சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், டெஃபினிஷன் மீனிங் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அப்போ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ரியல் லைஃப் அப்படின்னா வந்து நம்ம அரசாங்கத்தில் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க, அதான் வந்து இந்த ஸ்கோப் அப்படின்றது எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த வகையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கலாம். இன் மாடர்ன் டைம்ஸ் இந்த சப்ஜெக்ட் பப்ளிக் ஃபினான்ஸ் இன்க்ளூட்ஸ் 5 மேஜர் சப்டிவிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்ட், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபிஸ்கல் பாலிசி. இந்த 5 பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலில் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு தனித்தனியாக என்னென்ன விளக்கம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிக் ரெவன்யூ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மக்கள்கிட்டேருந்து வர்ற வருமானம். யாருக்கு போகிறது? கவர்மெண்ட்டுக்கு போகிற வருமானம். பீப்புள் டு கவர்மெண்ட். பப்ளிக் ரெவன்யூ டீல்ஸ் வித் தி மெத்தட்ஸ் ஆஃப் ரைசிங் பப்ளிக் ரெவன்யூ சச்சஸ் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ், தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், இம்பேக்ட், இன்சிடென்ட்ஸ் அண்டு ஷிஃப்டிங் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் அதர் எஃபெக்ட்ஸ் அண்டு தேர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நம்மக்கிட்டேருந்து அரசாங்கத்துக்கு எப்படி பணம் போகுது அப்படின்னா, டேக்ஸ் மூலியமாக, வரி செலுத்துறது மூலியமாக போகுது. அது இல்லாமல் இன்னும் சில இது மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் இப்போ டீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னென்னா இந்த பப்ளிக் ரெவன்யூ அப்படின்றது. அப்போ இந்த டேக்ஸ் மற்றும் நான் டாக்ஸேஷன் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு மக்கள்கிட்டேருந்து பணம் போகுது. அது மற்றும் அதனால் ஆகிற தாக்கம், நம்ம சமுதாயத்தில் ஏற்படுற தாக்கம், டாக்ஸேஷன் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் டாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இது என்னென்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸேஷன் வந்து மாற்றுவாங்க. அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதை வந்து மாற்றுவாங்க. அதான் வந்து ஷிஃப்டிங் ஆஃப் டாக்ஸேஷன். இது மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி டீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்து என்னென்னா இந்த பப்ளிக் ரெவன்யூ அப்படின்றது. அப்போ மக்கள்கிட்டேருந்து பணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, திரும்ப வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து மக்களுக்கு பணம் வரப்போகுது. அது என்னதுன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, திஸ் பார்ட் ஸ்டடீஸ் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் தட் கவர்ன் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பணம் வந்து நிறையா போயிடுச்சு. அப்போ திரும்ப வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலியமாக மக்களுக்கிட்டே அந்த பணத்தை வந்து சேர்க்கணும். அது வந்து இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது. திஸ் பார்ட் ஸ்டடீஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் தட் கவர்ன் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அதன் மூலியமாக ஏற்படுற தாக்கம், எஃபெக்ட்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மூலியமாக ஏற்படுற தாக்கம், சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்து, இது மாதிரியான விஷயங்கள்லாம் டீல் பண்ணுற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பப்ளிக் டெப்ட்னா நமக்கு தெரியும், கடன் வாங்குறது. பப்ளிக் டெப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். பப்ளிக் டெப்ட் டீல்ஸ் வித் தி மெத்தட்ஸ் ஆஃப் ரைசிங் லோன்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இன்டர்னல் சோர்சஸ் மூலியமாகவும் அல்லது எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலியமாகவும் கடன் வாங்க முடியும். எதுக்காக கடன் வாங்கணும் அப்படின்னா, ரெவன்யூ குறைஞ்சி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குவாங்க. அது வந்து எய்தர் இன்டர்னல் இதாக இருக்கலாம், அல்லது வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸாகவும் இருக்கலாம். The burden, effects and redemption of public debt falls under this head அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் திரும்ப செலுத்த வேண்டிய அந்த வட்டி தொகை எல்லாமே நம்ம பேர்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மூலியமாக நம்ம இதில் நாட்டில் ஏற்படுற தாக்கம் வந்து எஃபெக்ட், ரிடம்ஷன், திரும்ப செலுத்த வேண்டியது, இது எல்லாமே வந்துட்டு டீல் பண்ணுற ஒரு டாபிக் தான் என்னென்னா அந்த பப்ளிக் டெப்ட் அப்படின்றது. அடுத்து 4th வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு ஆட்சி நடத்துறது, ஆளுமை. அப்போ இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக பணம் ரீதியாக பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி ஒரு அரசாங்கம் செயல்படுது, அதை பற்றி பார்க்குறோம். This part deals with the study of the different aspects of public budget. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் பட்ஜெட் மேக் பண்ணுறாங்களே, பப்ளிக் பட்ஜெட் அப்படின்றது ஒரு அரசாங்கம் வந்துட்டு ஒரு வருஷமும் என்னென்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்களே, அதை தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். த பட்ஜெட் இஸ் தி ஆனுவல் மாஸ்டர் ஃபினான்ஷியல் பிளான் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு வருஷமும்
ஒரு கவர்மெண்ட் மேக் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், ஒரு பிளான், என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து வருது, அதுக்கு வந்து எவ்வளோவெல்லாம் செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது வந்து ஒரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து பண்ணணும். The various objectives and steps in preparing a public budget, passing or sanctioning, allocation, evaluation and auditing fall வித்தின் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பட்ஜெட் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து பார்லிமெண்ட்லேயோ அல்லது சட்டசபையில எப்படி அதாவது பாஸ் பண்ணணும், அதில் கொடுத்த தொகைகள்லாம் வந்து எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சாங்ஷன் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்குள்ளே வந்து வந்துடுது. அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபிஸ்கல் பாலிசி பார்க்குறோம். 5th பாயிண்ட்டு, டாக்ஸஸ், சப்சிடிஸ், பப்ளிக் டெப்ட் அண்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றதுனால ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஓவரால் பேக்கேஜ் மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த பேர் டேக்ஸு, சப்சிடி கொடுக்குறது, கடன் எல்லாமே வந்து எதுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற டாப்பிக்குள்ளே தான் வந்து ஓவராலாக வந்து வந்துடுது. ஓகே, இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.